மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அது அவங்கள்ட்ட தானே நீங்க கேட்கணும். யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் எப்படி ஆட்சி கவிழ போகுதுன்னு. அவரு எந்த கோணத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்களை பொறுத்தவரையில் ஆதரவு நல்குகிற அத்தனை கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் தாவேகாவுக்கு அளித்த வாக்குறுதிகளை கட்டாயம் காப்பாற்றும். காங்கிரஸை பொறுத்தவரையில் எல்லா கட்சிகளுக்கும் முன்னதாக அந்த அணிக்கு ஆதரவு மட்டும் நல்காமல் கூட்டணியில் இணைகிறோம், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரையில் என்னென்ன தேவைகள் என்பன குறித்து அறிவித்துவிட்டு அவர்கள் அந்த கூட்டணி உறவை உறுதிப்படுத்தினார்கள். அடுத்து இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு நல்குகிறார்கள். 5 ஆண்டுகள் வரையில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதே இடதுசாரிகளின் விருப்பம் என்பதை திரும்ப திரும்ப அவர்கள் உறுதிப்படுத்தி வருகிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி 5 ஆண்டுகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அது அங்க போய் பேசின பிறகுதானே தெரியும். முன்கூட்டியே எப்படி நானா சொல்ல முடியாதுல்ல. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அவங்க இப்ப ஒரு தேநீர் விருந்துங்கிற அடிப்படையில் தான் அழைச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவர்களை மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்ப எங்க கட்சியில 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தலைவர் என்கிற முறையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலும் நானும் அதில் பங்கேற்கிறேன். ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் அவர் பங்கேற்பார். அதேபோல வன்னி அரசு, ஜோதிமணி ஆகிய 4வரும் பங்கேற்போம். கூடுதலாக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களும் அதில் பங்கேற்க உள்ளார். எம்எல்ஏக்கள் ராஜினாமாங்கிறது கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவை நம்பாம விஜய் எடுக்கிற ஒரு பொலிட்டிக்கல் இது அப்படின்ற மாதிரி உதயநிதி அவங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது அப்படிதான் பார்க்கணுமா சார்? இப்போ ரிசைன் பண்றவங்கள்ட்ட தான் இதை நீங்க கேட்கணும். ஏன் அதிமுகவில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க பதவி விலகுறீங்க அப்படிங்கிறது தான் கேட்கணும். அதுதான் விவாதிக்கப்படணும். அதை தாண்டி யூகங்களின் அடிப்படையில் இங்கே விவாதங்கள் நடக்கின்றன. அதிமுகவுக்குள் என்ன பிரச்சனை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அதிமுகவுக்குள் நிகழும் உட்கட்சி முரண்கள் என்ன என்பதைத்தான் நீங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அவ்வாறு இல்லாமல் யூகங்களின் அடிப்படையில் விவாதங்களின் திசைவழிப்போக்கையே மாற்றுகிற முயற்சியில் தொடர்ந்து ஊடகங்களும் இதர அறிவுஜீவிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 6 பேர் இதுவரையில் அதிமுகவில் இருந்து பதவி விலகி இருக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்குள் நிகழ்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ரொம்ப சீரியஸா விவாதிக்க வேண்டிய ஒன்று. எனவே இந்த கேள்விகளை நீங்கள் அதிமுகவினரிடம் வெளிப்படையாக கேட்க வேண்டும். அவர்கள்தான்
நாட்டு மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.